நிமிஷம் நிக்க முடியுமா முடியாதா? பயமா இருக்குடா. கிட்ட போக போக எனக்கு விலைக்கேத்திடுவானுங்களோன்னு. எதுக்கு நடுக்காட்டுல நலங்கு வச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கான்? யாரோ பார்த்து நலங்கு வச்ச மாதிரி இருக்குன்னு சொன்ன பண்ணி தலையா. அந்த மலைய பார்த்தா உனக்கு எந்த பயமும் வரலன்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன்டா. சரி, அதுக்குன்னு இப்படியே உட்காந்துட்டா எல்லாம் சரியா போயிடுமா? அதுக்கு தான் கேவலமா இருக்குன்னு சொன்னேன். இதுல ஒரு கேவலமும் இல்ல, நான் சாதாரணமா தான் இருக்கேன். என்ன வாசனை அது? எங்கடா என்ன விட்டுட்டு ஓடுறீங்க? நடுக்காட்டுல என்ன விட்டுட்டு போகாதீங்கடா. உனக்கு பயமா இருந்தா சொல்லி என் பின்னாடியே பத்திரமா வா. நான் கொல்ல பசியில இருக்கேன். இந்த பண்ணி மண்டை எந்த பசிய சொல்றான்? ஐய, இந்த இடம் பூரா சிலந்தி விடதான் போல இருக்கு. இன்னும் என்ன ஒண்ணு வைக்கட்டுமா? என்னோட பேரு கமாண்டோ டான்ஜிரோ. மிசினோட்டோ ரேங்க்ல இருக்கேன். உன்னை அம்சா ஒன்னு அனுப்புனாங்க, நான் சொல்றேன். இப்ப நான் உன்னை எங்க அனுப்புறேன்னு பாக்குறியா ஜில்பா தலையா? இங்க என்ன நடக்குதுன்னு ஒழுங்கா சொல்லிடு, இல்ல உச்சி முடிய கொத்தா பிச்சிடுவேன். யார்ப்பா இவரு? எங்க இருந்து கூட்டிட்டு வந்த? நான் உன் சீனியர்ப்பா, மரியாதை கொடு. போது அப்படித்தானே குருவி? இப்ப சொல்ற கியூட் நான் யாரு தெரியுமா? அது நெசுகோதான். ஒரு குருவியா இருந்து இப்படி கொத்துறா. ஐயா, அந்த லூசு பையன் அந்த நெசுகோவை கூட்டிட்டு போறானே. ஏன்டா இப்படி பண்ண? என் காதல பிரிச்சா, என் வாழ்க்கையை பிரிச்ச. இப்ப என் நெசுகோவைய பிரிக்க பாக்குறியே. இருடா, நான் உள்ள வரேன். டான்ஜிரோ கூடவே அந்த பண்ணி தலைக செட்டு குருவி எல்லாரும் எங்கடா போனீங்க? செட்டு குருவி செல்லக்குட்டி, எனக்காக வாடி இங்க வந்த. எவ்வளவு அன்பு என் மேல உனக்கு. ஆனா முதல்ல நெசுக்கோதாடி, அப்புறம் தான் புரியுதா? இந்த காட்டுல எங்கடா போனீங்க? டான்ஜிரோ பண்ணி தலைகா, இந்த பயங்கரமான காட்டுல பயந்தாங்குழிக்கு இப்படியா விட்டுட்டு போறது? இப்ப என்ன ஆச்சு? ஐயோ, என்னமோ வந்து சுருக்குன்னு குத்திட்டு போயிடுச்சு. என்ன கரும்புன்னு தெரியல, ஆனா பயங்கரமா வலிக்கு. இந்த டான்ஜிரோவும் இன்னும் சுக்கேவும் எங்க போனாங்கன்னே தெரியல. எங்கடா இருக்கீங்க? இதுல வழி வேற ரெண்டா பிரியுது. என்ன இந்த இடத்துல இந்த நாத்து நடந்து சாய்? இதுல சிலந்திங்க சத்தம் வேற கீச்சுக்கு மூச்சுக்குன்னு வர கோவத்துக்கு. அதுங்களும் இங்க உயிர் வாழதான் போராடுதுன்னு எனக்கு புரியுது. இருந்தாலும் என்னால